ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். தமிழ்நாடு அரசின் சார்பில் வீடில்லாத ஏழை எளிய மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு தமிழக அரசின் சார்பில் 5,00,000 மதிப்பிலான இலவச கான்கிரீட் வீடு கட்டி தரக்கூடிய திட்டமான வெற்றி வீடு திட்டம் அப்படின்ற மாதிரி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடந்த ஒரு வீடியோவில் நம்ம அதை பற்றின முழுமையான தகவல் சொல்லியிருந்தோம். அதில் நிறைய நண்பர்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, எங்களுக்கு சொந்தமாக நிலம் அப்படின்றது இல்லை. ஏன்னா அந்த வெற்றி வீடு திட்டத்தின் கீழே உங்களுடைய பெயரில் சொந்தமாக இடம் இருந்தால் மட்டும்தான் அரசாங்கம் அந்த 5,00,000 ரூபாய் மதிப்பான வீட்டை இலவசமாக கட்டி தருவாங்க. ஸோ அந்த நிறைய பேர் சொன்ன ஒரே ஒரு கருத்துனால எங்களுக்கு சொந்தமாக நிலம் இல்லை, நாங்கள் அந்த ஸ்கீமில் எப்படி வீடு கட்டுறது, அப்போ வீடு வந்துட்டு அரசாங்கத்திலிருந்து பெறுவதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவர்களுக்காகவே வந்துட்டு தமிழ்நாடு அரசினுடைய இன்னொரு சூப்பரான ஸ்கீமான இலவச வீட்டு மனை வழங்கக்கூடிய ஒரு திட்டம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. டெய்லி இது மாதிரி அரசினுடைய முக்கியமான நலத்திட்டங்கள் சார்ந்த அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசின் சார்பில் வீட்டுமனை இல்லாத ஏழை எளிய குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசினுடைய இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக்கூடிய திட்டமானது கடந்த 2006ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருது. ஸோ இந்த திட்டத்தை நீங்கள் ஒரு இலவச வீட்டுமனை பெறுவதற்கு உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும், அதற்கான நிபந்தனைகள் என்னென்ன, இதற்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றின முழுமையான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ முதலாவதாக இதற்கான நிபந்தனை என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் உங்களுக்கு எங்கேயுமே சொந்தமாக வீட்டுமனை இருக்கக்கூடாது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அரசினுடைய ஏதாவது ஒரு புறம்போக்கு நிலங்களில் நீங்கள் தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாக வசிச்சுட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நிரந்தர வீடு கட்டி தரக்கூடிய நோக்கத்தில் அந்த நீங்கள் வசித்து வரக்கூடிய அந்த நிலத்தை உங்களுடைய பெயர்லேயே இலவசமாக பட்டா போட்டு அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதுதான் தமிழக அரசினுடைய இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக்கூடிய திட்டம். ஸோ இந்த திட்டமானது ஆல்ரெடி சொன்னது போல் வருவாய்த்துறையின் மூலமாக கடந்த 2006ஆம் ஆண்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டு பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனையானது கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த திட்டத்தினுடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா, ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலங்களில் நீங்கள் நீண்ட காலமாகவே வீடு கட்டி வசித்து வரக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இலவச வீட்டுமனை பட்டாவானது வழங்குவாங்க. எங்களுக்கு நாங்கள் வீடு கட்டலை, ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலத்தில் நாங்கள் தொடர்ந்து ஒரு குடிசையோ அல்லது வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு கூரை வீடு போன்ற அமைப்புலையும் நாங்கள் வந்துட்டு 5 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து வாழ்ந்து வர்றோம், எங்களுக்கு வந்துட்டு அந்த இலவச வீட்டுமனை பட்டா கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் அதாவது ஆட்சேபனை இல்லாத அரசினுடைய புறம்போக்கு நிலமாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இதில் எவ்வளவு வீட்டுமனை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். அது சென்னை, தாம்பரம் இது மாதிரியான பெருமாநகராட்சி பகுதிகளில் வசிக்கக்கூடியவங்களுக்கு அதிகபட்சமாக 1 சென்ட் நிலம் வந்துட்டு கொடுக்கப்படும். அதே போல் பிற மாநகராட்சி அல்லது நகராட்சியில் வசிக்கக்கூடியவங்களுக்கு 2 சென்ட் நிலமும், அதே போல் கிராமப்புறத்தில் வசிக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு 3 சென்ட் நிலமும் வந்து இலவசமாக வழங்குவாங்க. சரிங்களா? ஸோ அதற்கு அதிகமான இடத்தை நீங்கள் வந்து ஆக்குபை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக வழங்க மாட்டாங்க. பட் உங்களுக்கு அதிகபட்சம் கிராமப்புறத்தில் 3 சென்ட்டும், நகராட்சிகளில் 2 சென்ட்டும், மாநகராட்சிகள் பெரிய பெருமாநகராட்சிகளில் 1 சென்ட் அளவுக்குமான இலவசமான நிலம் வந்துட்டு வழங்குவாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பட்டா கொடுத்ததுக்கப்புறமா அந்த இடத்துல நீங்கள் ஒரு பர்மனெண்ட்டான வீடை கட்டிக்கலும் அரசாங்கம் அனுமதி கொடுக்குறாங்க. ஸோ நாம் ஏற்கனவே சொன்னது போல் அந்த வெற்றி வீடு திட்டத்தில் வந்துட்டு உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா நீங்கள் அரசாங்கத்தையும் வந்துட்டு இந்த இலவச வீடு திட்டத்திலையும் பயனடைய முடியும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு நிலங்களில் நீங்கள் ஒருவேளை வசித்து வந்தாலும் கூட அரசாங்கம் அதுக்கு மாற்று ஏற்பாடு செய்து அதே பகுதியிலோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலத்திலேயோ உங்களுக்கு வீட்டுமனை ஒதுக்கி கொடுக்குறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்கீமும் இருக்குது. சரிங்களா? அதாவது ஆட்சேபனை உள்ளது, ஆட்சேபனை இல்லாததுன்றதுன்னு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அரசாங்கத்தில் வகுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான புறம்போக்கு நிலமாக இருக்கணும். ஒரு ஆட்சேபனை இருக்கக்கூடிய நிலமாக இருந்தால் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்திலையோ அல்லது கொஞ்சம் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய நிலத்திலையோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இந்த இலவச வீட்டுமனையானது ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒருவேளை இந்த நிலம் வந்துட்டு அது மாதிரியான ஒரு ஆட்சேபனை இல்லாத ஒரு நிலம் இல்லாத பட்சத்தில் தனியார்கிட்ட கூட நாங்கள் பேசி அரசாங்கத்தின் சார்பில் பேசி உங்களுக்கு தகுதியான பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அரசாங்கம் இது இருக்கக்கூடிய அனைத்து தகுதி நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்திருக்கணும். அப்போ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சலுகையானது கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த திட்டத்தின் கீழே பயனடைய நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்னது போல் உங்களுடைய பெயரில் வீட்டு மனையோ அல்லது வேறு எந்த ஒரு விதமான சொத்தும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மிக முக்கியமான கண்டிஷனாக குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் 3 லட்சத்தை தாண்டக்கூடாது. சரிங்களா? ஒரு குடும்பத்தில் 2 பேர் ஏர்ன் பண்ணுறாங்க, கணவன் மனைவி 2 பேருமே வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆண்டு வருமானம் தனித்தனியாக இருக்கணுமா அல்லது விண்ணப்பதாரர் மட்டும் 3 லட்சத்துக்கு குறையாக இருக்கணுமா அப்படின்ற மாதிரி கடந்த வீடியோ ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ ஆனால் வந்துட்டு உங்களுடைய குடும்பத்தினுடைய மொத்த வருமானம் 3 லட்சத்தை தாண்டக்கூடாது. இதற்கான வருமான சான்றிதழ் நீங்கள் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக நம்ம சொன்னது போல் ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலத்தில் குறைந்தபட்சம் நீங்கள் 5 ஆண்டுகளுக்கும் அதிகமாக அதே இடத்துல நீங்கள் வசிச்சிருக்கணும். அப்படி நீங்கள் வசித்து அந்த புறம்போக்கு நிலத்தை நீங்கள் ஆக்கிரமித்து அதில் வசித்து வர்றதுக்கான உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்துட்டு பஞ்சாயத்தில் தீர்வை போடுவீங்கன்னா அந்த தீர்வை வரி ரசீது இருக்கணும். அப்படி இல்லைனா கரண்ட் நீங்கள் கனெக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா கரண்ட் பில்லுக்கான நீங்கள் ஆவணம் வச்சுருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது வாட்டர் பில் மாதிரி இதை வச்சுருந்தீங்கன்னா அதற்கான ஆவணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் அப்படின்னா குடும்ப அட்டை, உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அப்புறம் வருமான சான்றிதழ். நான் ஏற்கனவே சொன்னது போல் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கும் மிகாமல் இருப்பதற்கான வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்தில் இருந்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்துக்கான தீர்வை வரி ரசீது இருக்கும், அல்லது நகராட்சி மாநகராட்சினா வீட்டு வரி ரசீது இருக்கணும்.
கரண்ட் கனெக்ஷன் எடுத்தீங்கன்னா கரண்ட் பில்லுக்கான அந்த பில் இருக்கணும். அதே போல் குடிநீர் கட்டணம் நீங்கள் வாட்டர் கனெக்ஷன் எடுத்தீங்கன்னா அதற்கான ரசீதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக இது நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுக்கு ஆன்லைன் இந்த மாதிரி எந்த விதமான குழப்பமும் கிடையாது. நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாலுகா ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் மனுவாகத்தான் கொடுக்கணும். அல்லது வருவாய்த்துறை அலுவலகத்திலையோ அல்லது மாதத்தில் மாதத்தில் முதல் திங்கட்கிழமை நடக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர் முகாம் நடக்கும் இல்லைங்களா, அதுலேயோ போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷனை கைப்படவோ அல்லது கம்ப்யூட்டரைஸராகவோ நீங்கள் டைப் பண்ணி எடுத்துகிட்டு போய் தேவையான ஆவணங்கள் எல்லாமே இணைத்து நீங்கள் அவங்கள்ட்ட நேரடியாக தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த வீட்டுமனை திட்டம் உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிள் இருந்து உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பட்டா வாங்கினதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்ய முடியாது, இதை யாருக்கும் விற்கவே முடியாது. அதை வந்து நீங்கள் பரம்பரையாக உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுடைய குழந்தைகளோ அடுத்தடுத்து வரக்கூடிய பயன்படுத்திக்க முடியுமே தவிர இதை நீங்கள் விற்க முடியாது. ஆனால் ஒரு சில நிலங்களை மட்டும் அரசாங்கம் ஒரு சில டேர்ம்ஸ், அதாவது குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறமா 20 ஆண்டுகளுக்கு அப்புறமா நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் பண்ணுற மாதிரி அந்த அதிலேயே வந்துட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் விற்பனை செய்து கொள்ளலாம். அது வரைக்கும் நீங்கள் யாருக்கும் விற்க முடியாது. சரிங்களா? அடுத்ததாக இதற்கான ஒரு சில விதிகளும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வீட்டுமனை பட்டா பெறுவதற்கு நீங்கள் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடியவங்க குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அதே இடத்துல நீங்கள் வசிச்சவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மற்ற மாநகராட்சியில், நகராட்சியில் அல்லது அந்த பஞ்சாயத்து யூனியனில் வசிக்கக்கூடியவங்களுக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் அதே இடத்துல வந்துட்டு நீங்கள் அந்த புறம்போக்கு நிலத்தில் நீங்கள் ஆக்கிரமித்து அங்கேயே வாழக்கூடியவங்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆட்சேபனையற்ற நிலங்கள் அப்படின்னா எதை சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது கிராம நத்தம், அரசினுடைய நஞ்சை மற்றும் புஞ்சை நிலங்கள், அதே போல் எதிர்ப்புகள் இல்லாத சிறப்பு அரசு புறம்போக்கு நிலங்கள், கல்லாங்குழி, பாறை, கரடு நிலங்கள், இதெல்லாம் வந்துட்டு அவங்க ஆட்சேபனையற்ற அரசு நிலங்களாக மதிப்பிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிலங்களில் நீங்கள் வசிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அரசின் சார்பாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுவே அதாவது நீர்நிலைகள் அல்லது சாலைகள், கால்வாய்கள், மேட்டு நிலங்கள், மந்தைவெளி நிலங்கள், காடுகள், அப்புறம் ரயில் ரோடு, கோயில் நிலங்கள், இந்த மாதிரியான ஆட்சேபனை இருக்கக்கூடிய இடங்களை நீங்கள் வசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பட்டா கிடையாது. ஓகேங்களா? இந்த ஆட்சேபனையற்ற நிலங்கள் கேட்டகரியில் எதெல்லாம் வருது நான் மீண்டும் சொல்கிறேன். அதாவது ஆட்சேபனையற்ற அரசு நிலங்களாக அரசாங்கமே மதிப்பீடு செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலங்களாக இருக்கணும். அதில் கிராம நத்தம், அரசினுடைய நஞ்சை மற்றும் புஞ்சை நிலங்கள், எதிர்ப்புகள் இல்லாத சிறப்பு அரசு புறம்போக்கு நிலங்கள், அதே போல் கல்லாங்குழி, பாறை மற்றும் கரடு நிலங்கள், இந்த மாதிரி நிலங்களில் நீங்கள் ஆல்ரெடி ஆக்குபை பண்ணி ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பட்டா வழங்கப்படும். சரிங்களா? ஸோ அதே போல் நான் ஏற்கனவே சொன்னது போல் பட்டா யாருக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவர்களுக்கான ஆண்டு குடும்ப வருமானம் 3 லட்சத்திற்கும் அதிகமாக இருக்கக்கூடாது. ஒருவேளை 3 லட்சத்திற்கும் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த நிலம் நீங்கள் ஆக்குபை பண்ணி வச்சுருக்கீங்களா, அதுக்கு பட்டா கொடுப்பாங்க. ஆனால் அதற்கு அரசுடைய வழிகாட்டி மதிப்பு எவ்வளவோ அந்த தொகையை நீங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு பட்டா கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் அதே போல் இந்த திட்டத்தின் கீழே நீங்கள் குடியிருப்புகள், அதாவது வீட்டுக்காக பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு பட்டா வழங்கப்படும். வணிக ரீதியாக நீங்கள் ஆக்குபை பண்ணி ஒரு கடை வச்சுருக்கீங்க, எனக்கு கடைக்கு வந்துட்டு அந்த பட்டா கொடுப்பீங்கட்டா கண்டிப்பாக கொடுக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் மீண்டும் இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைன்றது சொல்கிறேன். அதாவது உங்களுடைய குடும்ப அட்டை வேணும், அதாவது ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ். இப்போ நீங்கள் அந்த இடத்துல வீடு கட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கான வீட்டு வரி தீர்வு ரசீது வேணும். அதே போல் மின்சார ரசீது, அதாவது கரண்ட் பில்லு, அப்படி இல்லாட்டா வாட்டர் பில் ஏதாவது வந்து இணைச்சி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் விண்ணப்பிக்கக்கூடிய முறையை பொறுத்து நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் சம்மந்தப்பட்ட வருவாய் அலுவலகங்களையோ அல்லது மாவட்ட ஆட்சியர் முகாம்கள் நடக்கக்கூடிய அந்த நேரடியான அந்த முகாம்களை, குறைதீர் முகாம்களை நீங்கள் மனுவாக எழுதி விண்ணப்பிக்கணும். இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு அந்த மனுவினுடைய ஃபார்மெட்டை வேணால் நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதே மாதிரி நீங்கள் எழுதியோ அல்லது கம்ப்யூட்டர் டைப் பண்ணியோ கூட நீங்கள் நேரடியாக போய் விண்ணப்பிச்சிக்க முடியும். சரிங்களா? இதுதான் அந்த இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக்கூடிய திட்டம் பற்றின முழுமையான தகவல். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை நிறைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நண்பர்கள் நம்ம கடந்த வெற்றி வீடு திட்டத்தினுடைய வீடியோவில் பார்க்கும்போது நிறைய பேர் தான் சொல்லியிருந்தாங்க. அதாவது எங்களுக்கு சொந்தமாக நிலம் இல்லாமல் இருக்குது, நாங்கள் இந்த திட்டத்தில் என்ன செய்யணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள் சார்ந்த தகவலை நீங்கள் உடனுக்குடன் பெற விரும்புனீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.